விஜயை தொடர்பு கொள்ள முடிகிறதா? நான் இது வரைக்கும் 10 முறை தொடர்பு கொண்டாச்சு. 10 times. போன அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஃப்ரீயாக பேசிட்டு வரேன். தேர்தல் அறிக்கை இப்போ தமிழ்நாட்டு மொத்தமும் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன அறிக்கையை கொடுக்க போகிறாரு, ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிக்கையை கொடுக்க போகிறாரு, ஸோ இதை ரெண்டும் எப்படி கம்பேர் பண்ண போகிறோம், இதில் இலவசங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ எவ்வளோ பெரிய சக்தியாக வந்து நிற்கிதுன்ட்டு. ஸோ டிவியை திறந்தாலும் மக்கள் மத்தியிலும் இருக்கிற ஒரே பேர் தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போகிறாங்க, இதுக்குள்ளே அவங்களோட ரோல் என்னவாக இருக்க போகுது. ஆனால் டிஎம்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கையை கொடுக்கறதுல நம்பர் 1 ஹீரோலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்தோன்னா அந்த ஹீரோ 0 ஆயிடுச்சு. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பனையூர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மக்களை சந்திப்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது வாக்குறுதி என்னென்ன கொடுக்க போகிறாங்க, அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு. அருண்ராஜ் அவரோட தலைமையில் கிட்டத்தட்ட 12 பேர் குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழுவெல்லாம் வச்சு ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் போட்ட ட்வீட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தமிழக அரசியலோ அது மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து நிற்கிது. ஸோ இதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைட் அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்பத்துலேருந்து நம்ம விஜய் அண்ணன் சொல்கிற விஷயம் எல்லா மேடையிலும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோமோ, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதுதான் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் சொல்லணும், மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்கணும். அதுதான் தேர்தல் அறிக்கையில் இருக்கணும்ன்றது. இது தெளிவான விளக்கம். நான் கூட இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய வீடியோவில் அதை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ ஒரு தெளிவான விளக்கம் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. அதே தான் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட்லையும் சொல்லியிருக்காங்க. கேட்கும்போது என்னை வியக்க வச்சுது. ஆனால் எந்த அரசியல்வாதியும் சொல்லாத ஒரு விஷயம், இதுதாங்க நடைமுறைக்கு வரணும், இதுதாங்க சொல்லணும்ன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்டாண்டு தெளிவாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது கேட்கும்போது ரொம்ப ஒரு கூஸ் பம்ஸாக இருந்ததில்ல. மக்கள்கிட்ட கேட்டு தாங்க தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணணும். உண்மையை சொல்லப்போனால் அதுதான் ஜனநாயக நாட்டில் கரெக்டான விஷயம். அதாவது நம்ம குறைகள் என்ன, நமக்கு என்ன தேவை, இது கொடுத்தா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இலவசத்துக்கு வழியே கிடையாது. விஜயனை சொல்லிட்டாரு, அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இலவசம் என்ற பேரை யூஸ் பண்ணக்கூடாது. மக்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம பண்ணுறோம், நம்ம வரி பணத்தில் பண்ணுறோம், அது எப்படி இலவசம் ஆகும். ஸோ இலவசம் என்ற பேரை தவிர்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு அதுக்கான வழிகளை நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம்ன்றதான் விஜயனை சொல்கிற ஒரு விஷயமாவே இருந்தது. ஸோ நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட், அருண்ராஜ் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நாங்கள் ஒரு வெப்சைட் லான்ச் பண்ண போகிறோம். அதில் மக்களாகிய நம்ம, அதாவது பொதுமக்களாகிய யாராக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டாக கூட இருக்கலாம், நமக்கு ஓட்டுரிமை புதுசாக வர, அதாவது ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களா கூட இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான ஸ்கீம், எனக்கு இது வந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க, இந்த ஸ்கீம் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற அளவுக்கு நமக்கு என்னென்ன தோணுதோ, நமக்கு என்னென்ன வந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அது அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணலாம். அது எல்லாமே விஜய் நம்ம பார்வைக்கு போய் அவர் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி இது ஓகே, மக்கள் இது சொல்கிறாங்க, இது அதிக பர்சன்டேஜ் மக்கள் இந்த விஷயத்தை கேட்குறாங்க, இது நம்ம தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முடிவு பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு இதை விட ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதை கேட்ட உடனே பாவீங்களா, இதுதாங்க அரசியல், இதுதாங்க மக்களுக்கு தேவைன்றது எனக்கு என் உள் மனசு தோணுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நான் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு விஷயத்தை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை, இந்த டீம், இந்த 12 பேர் நியமிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணன், அந்த 12 பேருக்கு ஒரு விஷயத்தை ஒன்று கொடுத்துருக்காரு. என்னன்னு தெரியுமா, விஜய் நான் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது எங்கள் பனையூர் அலுவலகத்துக்கு வந்த நிறைய லெட்டர்ஸ், நிறைய மனுக்கள், மக்களோட கோரிக்கைகள், எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க, எங்களுக்கு இது கிடைச்சா நல்லாயிருக்கும், எங்களுக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஏகப்பட்ட லெட்டர்ஸ் வந்திருக்கு. அது எல்லாமே எடுத்து படித்து பார்த்து அதுலேருந்து சில விஷயங்களை ஃபில்டர் பண்ணி இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா அந்த 12 பேர், இந்த அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த 12 பேருக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார். யோசிச்சு பாருங்கள் எத்தனை வருஷமாக எங்களோட ஒர்க் நடந்திருக்குன்ட்டு. இதுவாக வேறு கட்சி ஆஃபீஸுக்கெல்லாம் போங்க, எத்தனை மனுக்கள் வந்திருக்கும், எத்தனை கோரிக்கைகள் வந்திருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையில் கிடக்கும். ஏதாவது டீ கடையில் வடை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம பாருங்கள் அதை எல்லாமே சேஃபாக எடுத்து வச்சு கடந்த பல வருஷமாக நம்ம ஆஃபீஸுக்கு வந்த மனுக்கள், நமக்கு வந்த கோரிக்கைகள், இது எல்லாமே எடுத்து அந்த அருண்ராஜ்ன்றவர்கிட்ட, அதாவது நம்ம கட்சியில் இருக்கார்ல அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க தான் அந்த அறிக்கையை ரெடி பண்ண போகிறாங்க. அந்த 12 பேர் சேர்ந்த குழுக்கள் தான் இந்த விஷயத்தை ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம்
படித்து பார்த்துட்டு இதில் எது நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியுமோ, மக்கள் அதிகமாக என்ன கேட்குறாங்களோ அதை வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவங்களோட பிளான் என்னன்றதையும் ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க. கிராமமாக போகிறாங்க, மண்டலமாக போகிறாங்க, மக்கள் பிரச்சனை நேரடியாக கேட்க போகிறாங்க. அங்கே இருக்கிற வார்டை வச்சும், அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், அது மட்டும் இல்லை பகுதி செயலாளர், இவங்க எல்லாருமே வச்சு அந்த வார்டில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம என்ன கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் கேட்டறிந்து, அதாவது மக்கள்கிட்ட கேட்டறிந்து. இப்போ எடுத்த கவுத்தோன்னு உங்களுக்கு இலவச பஸ்ஸு, உங்களுக்கு முதியோர்களுக்கு இவ்வளோ பென்ஷனு, நாங்கள் வந்து இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், இதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு என்ன தேவைன்றது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அதை வாக்குறுதியாக கொண்டு வராரு. ஸோ இதுதாங்க ஒரு தலைவர் பண்ண வேண்டிய விஷயம். இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட நீங்கள் தயவு செஞ்சு கொண்டு போய் சேர்க்கணும். இது மக்களுக்கு தெரியணும். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் தமிழக வெற்றி கழகம் போகணும். மக்களுக்கான கட்சியாக மாறிடுச்சு தமிழக வெற்றி கழகம். அதனால தான் மக்களே விஜய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. இப்போது சாதாரண அரசியல்வாதிகளாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் வண்டியில் ஓட்டு கேட்டு வரும்போது வணக்கம் சொல்லும் போதெல்லாம் எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் வித்தியாசமாக வீட்டில் இருக்கவங்களே, அதாவது பொதுமக்களே விஜய் எனக்கு ஓட்டு போட்டுரு, விஜய் எனக்கு மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க, என் வீட்டில் இத்தனை ஓட்டு இருக்கு, உங்க வீட்டில் எத்தனை ஓட்டு போடுங்க, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேஷனில் எல்லாமே மாறி இருக்கு. ஸோ 2026 எங்கள் அண்ணா ஆட்சி அமைக்க போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ சிபிஐ விசாரணை நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆன்லைன் ஃபுல்லாக டாக்கு, விஜய் அவர்களுக்கு சம்மன் அமைச்சிட்டாங்க, அவரை கைது செய்ய போகிறாங்க, அவர் குற்றம் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் நம்ம பேர் வந்துச்சு, ஏகப்பட்ட ஃபார்மேட்டை ஒன்று ரெடி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நடந்து வரும்போது எடுக்கிற 2-3 கிளிக்ஸு, அவர் சிரித்து தான் வந்தார், எல்லாருக்கிட்டையும் பேசினார், வெளியே நின்று ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கை காட்டினார், சென்னை வந்தோன்னா தொண்டர்கள் நிறைய பேர் கை காட்டு ஹாப்பியாக தான் அவர் போனார். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ சைட்டில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு விஜய் முகம் பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்குது, உள்ளே வச்சு செஞ்சுட்டாங்க, இவர் பிஜேபிக்கு கை கோர்க்க போகிறாரு, அதுக்கான பிளான் பண்ணி, இந்த மாதிரி ஏகப்பட்ட போர்வைகள் இது உள்ள. ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. விசாரணைக்கு கூப்பிட்டாங்க, அவர் போனார், அவர் தரப்பில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டாங்க, அது விஷயமா பேசினார். நம்ம வண்டி கூட, பிரச்சார வண்டி கூட எடுத்துகிட்டு போய் விசாரணை அந்த இதெல்லாம் பார்த்தாங்க, ஆய்வெல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் முடிச்சு எல்லாமே வந்தாச்சு. இதே மாதிரி அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே இன்க்ளூடிங் செந்தில் பாலாஜி கூட செம்மன் அனுப்ப போகிறாங்க. இது எல்லாமே சிபிஐ பார்த்துக்கும். இது அவங்களோட வேலைகள். விசாரணைன்றது பொதுவான விஷயங்கள் தான். ஒரு திருட்டு கேஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை சம்மந்தப்பட்ட எல்லாருமே கூப்பிடுவாங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, இங்கே திருட்டு நடந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்க, இங்கே சிசிடிவி வச்சிருந்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களும் கூப்பிடுவாங்க, இங்கே திருட்டு நடந்து நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கட்சி சார்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சி அங்கே இப்படி நடந்திருக்குன்னா நம்ம கட்சி சார்பாக இருக்கவங்களையும் அந்த கட்சியை நடத்தினவங்களையும் எல்லாருமே கூப்பிட்டு தான் செய்வாங்க. இது உடனே ஒரு நரேட்டிவாக கிரியேட் பண்ணி இந்த காசை கொடுத்து டிஎம்கே என்ன அடி அடிக்கிறாங்க. நம்ம ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகலையா, இதெல்லாம் கூட்டு சேர்ந்து, ஏன்னா அவங்களுக்கு என்ன கோவம்னா காங்கிரஸ் எங்கே விஜய் அவர்கள் கூட கை கோத்துருமோன்ற ஒரு பயம் ஒன்று இருக்குது. அதனால் என்னென்னமோ பண்ணி இதை வந்து நெகட்டிவாக ஆக்கலாம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவலில் ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதுக்கு நடுவில் ஒரு பேப்பர் ஆர்டிக்கல் ஒன்று வருது, செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில் இருக்காரு, இந்த புஷி ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண விடுறது கிடையாது, எதுவாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் என்ன கேட்டாலும் ஆனந்த் சார் கிட்ட நியூஸ் போய் தான் இங்கே வருது, அது வரைக்கும் செங்கோட்டையனுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸ் ஒன்று வருது. இமீடியட்டாக செங்கோட்டையன் அவர்கள் சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்க. ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தோம், நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தோம், ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லி. அவர் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். அதில் தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எனக்கு பொறுப்பு கொடுத்த உடனே ஆனந்த் சார் மேடையில் வச்சு சொல்லிட்டாங்க, மாவட்ட செயலெல்லாம் கூப்பிட்டு, நான் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் சொன்னால் நான் சொன்ன மாதிரின்னு சொல்லி அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஊடகங்களில் நாங்கள் எங்கே ஜெயிச்சிட போகிறோமோன்ற ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க. அவரோட ட்விட்டர்லேயும் தெளிவான ஒரு விளக்கத்தையும் அவர் போட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆங்கர் கேட்குறாரு, விஜய் அவர்கள்கிட்ட உங்களால் தொடர்பு கொள்ள முடியுமா, கிட்டத்தட்ட 10-15 மாட்டிக்கு மேலே நான் பேசிட்டேன், சென்னை போனால் அவரை நான் சந்திக்காமல் வரவே மாட்டேன், இப்போ கூட சிபிஐ விசாரணை முடிஞ்சோன்னா என்கிட்ட ஃபோனில் பேசினார், எப்படி சார் போயிடுச்சு வந்துச்சு ஓகேவான்னு கேட்டால் எல்லாம் முடிஞ்சிச்சுண்ணே, முடிஞ்சிச்சு பிரதர், அப்படி தான் என்கிட்ட பேசுகிறாரு, எனக்கு எந்த இடைஞ்சும் இல்லை, நான் சுதந்திரமாக வேலையை பார்க்குறேன், நான் கடந்து வந்த கஷ்டங்களையும் நான் ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கணும் அதை பண்ணுங்கன்னு என்கிட்ட அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. பொதுச் செயலாளரும் அதே மாதிரி. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அந்த மீட்டிங்கில் நானும் இருந்தேன். பொதுச் செயலாளர் வந்து ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் செங்கோட்டையன் அண்ணனை கூப்பிட்டு நிற்க வச்சு, அந்த சைடு இருக்கிற மாவட்ட செயலாளர்லாம் நிற்க வச்சு ஒரு பெரிய 2-3 புக்கை கொடுத்தாரு. அங்கே இருக்கிற நிர்வாகிகள் லிஸ்ட்டு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து, ஆனால் நீங்கள் தான் இனிமேல் நீங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் என்ன சொன்னாலும்
உங்கள் வார்த்தையை கட்டுப்பட்டு நாங்கள் செயல்பட என்னையும் உள்பட நாங்கள் செயல்பட ரெடியாக இருக்கோம்னு சொல்லி பொதுச்செயலாக அந்த மேடையில் சொன்னார். அந்த ஸ்டேஜுக்கு வெளியே உட்காந்துட்டு இருந்தேன், நான் அந்த சேரில் உட்காந்துருந்தேன், என் கண்ணால் நான் பார்த்தேன். அதனால் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன். இந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி விடுறது, இந்த பொய்யான தகவலை கொண்டு வருது, இதை நியூஸ் வழியாக ஸ்ப்ரெட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இணைப்பு விழான்னு சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் நம்ம கட்சியில் இணையிறாங்க. ரீசெண்டாக வந்த நியூஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. VS பாபு அவர்கள் அவரும் வந்து நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் டெய்லி நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பனையூரில் நான் நிற்கிறேன், அவ்வளோ பேர் ப்ரொஃபைலோடு வந்திருக்காங்க. நிறைய மாற்று கட்சியிலேருந்து, அதில் DMKலேருந்து இருக்காங்க, ADMKலேருந்து இருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து இருக்காங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட சேரணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அது காரணம் ஒரே ஒருத்தர் தான், நம்ம தலைவர் தளபதி விஜய் நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் நம்ம மக்கள்கிட்ட நமக்கு இருக்கிற செல்வாக்கும் தான். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் விஜய் இந்த ரெடி பண்ண இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மக்கள்கிட்ட கேட்டு இந்த தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணுறதுன்றது என்னை பொறுத்தவரைக்கும் சூப்பரான விஷயம். எனக்கு தெரிஞ்சு பெருசாக இப்போ சமீப காலத்தில் யாரும் அது பண்ணலை. இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நான் அவ்வளோ பண்ணுறேன். ஆரம்பத்தில் ஆசிரியர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு, செவிலியர்களுக்கு எல்லாருக்குமே வாக்குறுதி கொடுத்தாங்க, தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களோட நிலைமை பாருங்கள், 5 வருஷம் ஆக போகுது, ஆட்சி முடிய போகுது, இன்ன வரைக்கும் அவங்க ரோட்டில் நின்று போராடிட்டு இருக்காங்க. அதில் அதிகமாக இருக்கிறது பெண்கள். ஸோ அவங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்றுமே பண்ணலை. இப்போ ரேஷன் கடை, எக்ஸாம்பிள் ரேஷன் கடை என்ன சொன்னாங்கன்னா பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுப்பாங்க. இப்போ மொத்தமாகவே 5 வருஷத்துக்கு 5000 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே தேர்தல் அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை எடுத்து வச்சு ஒவ்வொன்றா படித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எது பண்ணாங்க எது பண்ணலன்ட்டு. ஒரு 30-35% பண்ணிவிட்டு 99% முடிச்சிட்டேன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்கே நம்ம போய் சொல்ல? இந்த வாக்குறுதியில் இந்த இலவசத்தை வச்சு நான் இவ்வளோ கொடுக்குறேன், ஓ நீ 1000 கொடுக்குறியா, நான் 2000 கொடுக்குறேன், நீ 2000 கொடுக்குறியா, நான் 3000 கொடுக்குறேன், இந்த விஷயத்தில் தான் கேம் ஆடுறாங்களே தவிர மக்களுக்கு தேவையான விஷயத்தை யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே தெரியப்படுத்துங்க. இது நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு உங்களோட கருத்துக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துருப்போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். டேக்கர் பாபாய், நான் உங்கள் AJ. நன்றி. தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது. இதற்காக நம் தலைவர் அவர்கள் 12 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை அறிவித்திருக்கிறார். அந்த தேர்தல் அறிக்கை குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் இன்று பனையூரில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் முதல் கட்டமாக இதுவரை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்த மனுக்கள், குறைகள் அனைத்தும் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் இன்று எங்கள் குழுவிடம் ஒப்படைத்தார். அதை குழுவினர் நாங்கள் அதை தீர படித்து அதற்கான தீர்வுகளை நாங்கள் அறியவிருக்கிறோம். அதன் பிறகு அடுத்த கட்டமாக தமிழகத்தை மண்டலம் வாரியாக பிரித்து இந்த குழு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் சென்று மக்களை சந்தித்து அங்கு உள்ள சங்கங்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவர்கள் எந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் மக்களிடம் இருக்கிறதோ அதை கேட்டறிந்து அதையும் கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது. தனித்தனி குழுவாக பிரிந்து விவசாயிகள் மற்ற அமைப்புகளிடம் கருத்து கேட்கப்படும். ஆமாம், நான் மண்டலம் வாரியாகவும் போவோம். அப்புறம் குழு இருக்குது, சங்கம் இருக்குது, விவசாயிகள் சங்கம், மீனவர்கள் சங்கம், அரசு ஊழியர்கள் சங்கம், ஓட்டுநர்கள் சங்கம், அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அனைத்து சங்கங்களிடம் நாங்கள் கருத்து கேட்டு அவர்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டு நாங்கள் தயாரிப்போம். சார், இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் முக்கியமாக தலைநகரில் பல்வேறு துறை சார்ந்தவங்க போராடுறாங்க. இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. இன்னும் அவருடைய கோரிக்கை வந்து முழுமையாக இன்னும் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கப்படலை. இன்னும் அவங்களுக்கு எங்கேயோ சில குறைகள் இருக்குது, போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் நீங்கள் குறைகள் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்? கண்டிப்பாக அனைத்து தரப்பட்ட மக்களிடமும் நாங்கள் கேட்போம், அவங்களோட குறைகளை கேட்போம், அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் கேட்போம். கேட்டு பரிசீலித்து எங்கள் தேர்தல் அறிக்கை தயார் செய்வோம். தேர்தல் அறிக்கைக்கு எதற்கு முக்கியத்துவம்? இது ஒரு விஷயம் முன்னதாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தலைவர் அவர்கள் எங்களுக்கு ஒரு ப்ராடான ஒரு விஷன் சொல்லியிருக்காரு. மதசார்பற்ற சமூக நீதி தான் அடிப்படையாக கொண்டு தான் அந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது. விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள், சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வு முன்னேற்றம் அடையும் வகையில் அதற்கான சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும்,
விவசாயமாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பட்ட துறைகளுக்கும் ஏற்ற வகையில் இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது.